உட்காரு. டாடி என் பொண்ணு செத்து போயிட்டான்னு சொல்றதுக்காக நான் வரல. செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டு தான் நான் அவன் எப்படியும் உன்னை கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டு துரத்தி அடிச்சிருவான். அப்போ அப்பான்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு வந்துடாத. அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு நல்ல காரியம் பண்ணடா. நாமாமே அந்த வக்கீல நடுத்தருல அந்த பொண்ணை கொண்டு வந்து விட்டு போயிட்டான். சரிவா, நம்ம வீட்டுக்கு போலாம். உன் வீட்டுக்கு நான் வரணும்னா உன் துப்பாக்கி எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் பண்ணிட்டு உன் டியூட்டில நீ ஜாயின் பண்ணணும். இப்போவாவது நல்லவனா மாறிடலான்னு. ஒரு நிமிஷம் தர இதோட கடைசி. இவ்வளவு நாளா என்கிட்டயே எச்சப்படி வாங்கி குடிச்சிட்டு இப்ப என்கிட்டயே ஈத்து முறையா? ஏய், இவ்வளவு நாளா கவர்மெண்ட் கடையில கள்ளச்சரக்கு வித்துக்கிட்டு இருந்தா நான் கண்டு காணாம ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா கவர்மெண்ட் எனக்கு இந்த பதவியை கொடுத்தது கடமையை செய்யறதுக்கு தாங்கிற புத்தி இப்பதான் எனக்கு உரைச்சது. மகாத்மா காந்திக்கு, மகாத்மா காந்திக்கு, மகாத்மா காந்திக்கு. தங்க ராஜா அம்மாடி தாயே, என் தாச எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் கட்டிக்கிறியோ இல்லன்னா அதுக்கு முன்னாடியே கட்டிக்கிறியோ, உன் இஷ்டம். அதிகால நேரத்தில் ஆவாரம் பூவே நெஞ்சுக்குள்ள மஞ்ச பூசுற, அங்கீர வர சொல்லி அத்தங்கரையோரம் பார்வையில உள்ள வீசுற, மருதாணி சப்பழகி மார்போடு சாய மனதிறங்கி வந்து கிடணும், அழகான கண்ணழகி வெண்முள்ள பல்லழகி நான் உருகி சென்று கூடணும். அதிகால நேரத்தில் ஆவாரம் பூவே நெஞ்சுக்குள்ள மஞ்ச பூசுற, அந்தீர வர சொல்லி அத்தங்கரையோரம் பார்வையில உள்ள வீசுற, மருதாணி சப்பழகி மார்போடு சாய மனசிறங்கி வந்து கிடணும், அழகான கண்ணழகி வெண்முள்ள பல்லழகி நான் உருகி சென்று கூடணும். Come on, baby, feel the vibe. Come on, baby, feel the vibe. Let me take you all around. மரத்து பூங்குயில வாடி மங்குளத்து மைனாவும் ஜோடி கல்யாண வைபோகம் உண்டா கையோடு கை விளந்து கொண்டா உள்ள தாள்ளி தந்து உறவாடு உள்ள நின்று கட்டி ஆட்டி விடவா. அதிகால நேரத்தில் ஆவாரம் பூவே நெஞ்சுக்குள்ள மஞ்ச பூசுற, அந்தீர வர சொல்லி அத்தங்கரையோரம் பார்வையில உள்ள விசிற, மருதாணி பழகி மார்போடு சாய
வெடல புள்ள பாடி புள்ள வெடல புள்ள பாடி புள்ள வெடல புள்ள பாடி புள்ள வெடல புள்ள கத்த விட்டு கொடுத்தாயி வாய் புத்தகத்து தரவாடி உள்ளிருக்கு மச்சங்கார கோடி பொண்ணா எண்ணி சொல்லு கேடி உந்தார வந்தி வைய தாடி நாசவாடி உணவர திருகிவா அதிகால நேரத்தில் ஆவார பூவே நெஞ்சுக்குள்ள மஞ்ச பூசுற அந்தீர வர சொல்லி அத்தங்கரையோரும் பார்வையில உள்ள விசிற மருதாணி சப்பகி மார்போடு சாய மனசரங்கி ஒத்துக்கிடணும் அழகான கண்ணழகி வெண்முள்ள கொள்ளழகி நான் உருகி செத்து கூடணும். அண்ணா டைம் டைம் கட்டி என்ன பண்ண போற? ரஹ்மான் 9:30 சீக்கிரம் போட்டு சீக்கிரம் போட்டு கொஞ்சம் இருடா பாத்துப்பா. மாமே இவன் கடையில தானே வச்ச ஸ்கூல் கூட போறானா? யாரு இந்த பையன்? அன்னைக்கு தாஸ் காலை உடைச்சாருல அந்த தங்கராசு போல. பாவம் தங்கராசு படுத்த படுக்கையா இருக்கான்ல, அதனால குடும்பம் நடத்த கஷ்டமா இருக்குன்னு அந்த பையல இங்க வேலைக்கு அனுப்பிட்டா அவன் பொண்டாட்டி. தாதாவுக்கு கலார் அடிக்க புரோக்கர் இவன் மறுபடியும் நமக்கு அநியாயம் பண்றதுக்காக வந்திருக்கான். போடுடா இவனை. வேணாண்டா விடுங்க, அந்த ராஸ்கலை தூக்கிடுறேன். நம்ம எல்லாருமே தப்பு செய்வோம், ஆனா தப்ப ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்டா. தாசு ஆத்மா மேல சத்தியம், தங்கையா கலாராணி போலீஸ் யார் வந்து பிரச்சனை பண்ணாலும் நான் உங்களுக்காக என் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேன். நம்ம பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்காப்பா, நாயும் சண்டை போட்டு இருந்தப்போ தேங்காய் குறைஞ்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி நம்ம எதுக்கு சண்டை போடணும்? உங்களுக்கு ஃபேப் சிட்டி தேவை, நீங்க அப்படி சொல்லாதுங்க. அது 200 கோடி 300 கோடி சொல்லக்கூடாது. காசு இருக்கு, கை கொடுங்க கை கொடுங்க. இது 2 பேரும் எம்ஜிஆர் குப்பம் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை. இன்னும் 1/2 மணி நேரத்துல நீங்க இந்த குப்பத்தை காலி பண்ணிட்டு போயிடணும், இல்லைன்னா உங்க மேல போலீஸ் நடவடிக்கை எடுக்கப்படும். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற கடைசி எச்சரிக்கை.
காந்தியவாதியா மாறின தாஸ் குப்பத்து மக்களுக்காக தன்னையே பலி கொடுக்க துணிஞ்சிட்டாரு. அவர் தீ குளிச்சதுனால அரசியல் அரங்கத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்போ ஐசியூல உயிருக்காக போராடிட்டு இருக்கிற தாஸ்காக நிறைய இளைஞர்கள் தெருவுக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க. அத பத்தி இந்த குப்பத்து தலைவர் தங்கராசோட இப்போ ஒரு நேரடி பேட்டி. சொல்லுங்க தங்கராஸ், நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எந்த தலைவனும் தன்னோட சுயநலத்துக்காக தொண்டனத்தான் பலி கொடுப்பாங்க. ஆனா எங்க தலைவர் தாசு எங்களுக்காக தன்னையே பலி கொடுத்துக்கிட்ட உத்தம தலைவர். எங்க தலைவர் தாசுக்காக நாங்க உயிரையே கொடுப்போம். எங்க மக்கள் புறப்பட்டு இங்க ஒவ்வொருத்தரா வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் கூட்டமா வந்துருவாங்க. 10 லட்சம் பேரோட நாங்க சட்டமன்றத்தை முற்றுகையிடுவோம். எங்கள் தலைவர் தாஸ், எங்கள் தலைவர் தாஸ், எங்கள் தலைவர் தாஸ். முடிஞ்சதுப்பா, எல்லாம் நாசமாய் போச்சு. இதெல்லாம் டிராமா ஆனாச்சு. இங்க பாரு தம்பி, அவன் எங்க இருக்க போய் பாக்கலாம். எதுக்கு என்னாச்சு பாக்கணும்? இங்க பாரு தங்கையா, மக்களுக்காக சொல்லி மக்களை ஏமாத்துறது மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக இல்ல, முதல்ல பவருக்காக, அதுக்கப்புறம் காசுக்காக. இதுவும் அப்படிதான். எதிர்கட்சிக்காரன் அவரை வளைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கட்சியில கூட்டிட்டு எம்எல்ஏ சீட்டுக்காக நம்ம பார்ட்டி ஆபீஸ்க்கு வந்திருக்காரு சார். அப்படியா? ஆமா சார். எந்த தொகுதியப்பா? நம்ம தங்கைய தொகுதி சார். காந்தி நகரா? ஆமா சார். அப்ப டிக்கெட் வரைக்கும் கொடுத்துடலாமே. காந்தி நகரா? அது ஏன் தொகுதி என்னாச்சு? இங்க பாரு தங்கையா, நம்ம புராணத்துல ஒரு பழமொழி இருக்கு. காஞ்சி போன இலை மரத்து மேல இருந்தா அது மரத்துக்கு தான் நஷ்டம். உங்களுக்கு அன்னைக்கு வயசாச்சு, அவன் அன்னைக்கு இளைஞ. உங்களுக்குள்ள பப்ளிக் இமேஜ், அவனுக்குள்ள பப்ளிக் இமேஜ், அதுதான் நம்ம பார்ட்டிக்கு இப்ப தேவை. நாம எல்லாரும் விட பார்ட்டி தான் முக்கியப்பா. பார்ட்டி நல்லா இருந்தா தான் நாம நல்லா இருக்க முடியும். இங்க பாருதங்கய்யா, மேல இடத்திலிருந்து பேச சொல்றேன். நான் இறங்கட்டேன். நமஸ்காரம். தாஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் பாரு.